RHFL எனப்படும் ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸ் நிறுவனத்தின் நிதியில் மோசடி செய்த காரணத்திற்காக அனில் அம்பானி பங்குச்சந்தை வர்த்தகத்தில் ஈடுபட 5 ஆண்டுகளுக்கு தடை விதித்து பங்குச்சந்தை ஒழுங்காற்று வாரியமான செபி உத்தரவிட்டுள்ளது. உள்நோக்கத்துடனே இந்த நிதி மோசடி நடந்துள்ளதாக செபியின் 222 பக்க உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸ் நிறுவனத்தின் நிதியை அனில் அம்பானி தமக்கு சொந்தமான பிற நிறுவனங்களுக்கு கடன் என்ற பெயரில் மோசடியாக திருப்பியுள்ளார். குழுவில் உள்ள நிர்வாகிகளும் மோசடி திட்டத்தை செயல்படுத்தியுள்ளனர். வருவாய் மற்றும் பணப்புழக்கம் இல்லாத நிறுவனங்களுக்கு பல நூறு கோடி ரூபாய் கடனாக தரப்பட்டுள்ளது. இது திட்டமிட்டு உள்நோக்கத்துடன் செய்யப்பட்டிருக்கிறது என செபி கூறியுள்ளது. கடன் பெற்றவர்களில் பெரும்பாலானவர்கள் திருப்பிச் செலுத்தவில்லை. இதனால் ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸ் நிறுவனத்தின் 9 லட்சத்துக்கும் அதிகமான முதலீட்டாளர்களுக்கு கணிசமான இழப்பை ஏற்படுத்தியது. 2018 மார்ச்சில் 59 ரூபாய் 60 பைசாவாக இருந்த RHFL நிறுவன பங்கின் விலை மோசடி காரணமாக மார்ச் 2020க்கு 75 பைசாவாக சரிந்தது. இந்த மோசடிக்காக தொழிலதிபர் அனில் அம்பானிக்கு 25 கோடி ரூபாயை செபி அபராதம் விதித்துள்ளது. மோசடிக்கு துணைப்போன RHFL முன்னாள் நிர்வாகிகள் அமித் பாப்னாவுக்கு 27 கோடி, ரவீந்தர் சுதால்கருக்கு 26 கோடி, பிங்கேஷ் ஆர் ஷாவுக்கு 21 கோடி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அனில் அம்பானி முன்னாள் நிர்வாகிகள் மற்றும் மோசடியில் தொடர்புடைய 24 நிறுவனங்கள் 5 ஆண்டுகளுக்கு பங்குச்சந்தை வர்த்தகத்தில் ஈடுபட செபி தடை விதித்துள்ளது. ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸ் நிறுவனத்துக்கு 6 லட்சம் ரூபாய் அபராதமும் 6 மாதங்கள் பங்கு வர்த்தக தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. ஹோம் ஃபினான்ஸ் நிறுவன நிதியை திசை திருப்பியதில் இடைத்தரகர்களாக செயல்பட்டதாக ரிலையன்ஸ் யூனிகார்ன், ரிலையன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நெக்ஸ்ட், ரிலையன்ஸ் கமர்ஷியல் ஃபினான்ஸ், ரிலையன்ஸ் கிளீன்ஜென், ரிலையன்ஸ் பிசினஸ் பிராட்காஸ்ட் நியூஸ் ஹோல்டிங்ஸ், ரிலையன்ஸ் பிக் என்டர்டெயின்மெண்ட் உள்ளிட்ட பல நிறுவனங்களுக்கு 25 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது.